الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون صدق الله العظيم. புகழ் அனைத்தும் மேக நாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து, அவைகளை எடுத்து நடந்து இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள், முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற அந்த தன்மை, அந்த உணர்வு, அந்த உயிரோட்டம் உள்ளவர்கள். நான் அல்ல, என் சமூகம், அதைத்தான் தக்பீர் கட்டிக் கொண்டும் சொல்லுகின்றோம். அது என்னுடைய ஃபர்தான தொழுகையாக இருக்கலாம், நஃபிலான தொழுகையாக இருக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கலாம், என்னுடைய தாய் தந்தையின் ஜனாசா தொழுகையாக இருக்கலாம். இய்யாக நஅ்புது, நான் அல்ல யா அல்லாஹ், உன்னை நாம் வணங்குகிறோம். நாம் எல்லோரும் உன்னுடைய அடியார்கள். எனக்கும் நல்லது தேவை, எனக்கும் சலாமத் தேவை, எனக்கும் மகிழ்ச்சி தேவை, எனக்கும் நிம்மதி தேவை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். உபூதியத்திலே, இபாதத்திலே எல்லோரும் என்று கூறுகின்றோம். அல்லாஹ்விடத்திலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் கேட்கும் பொழுது கூட எனக்கு மட்டுமல்ல, என் சமூகம், மனிதர்களுக்கே கேட்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மலைகளுக்குத்தான் உணர்வுகள் கிடையாது. அல் ஜபலு லா யஹ்தாஜு இலா ஜபலின், கற்பாறைகளுக்கு அடுத்த கற்பாறைகளின் பக்கம் எந்த தேவையும் அவைகள் காணாது. ஆனால் மனிதர்கள் அப்படியானவர்கள் அல்ல. மனிதர்களுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கும். 6 மாத குழந்தையின் மேனியில் உயிர் இருந்தால் அது ஒரு ஊசியை வைத்தால் கூட சத்தம் போடும். ஆனால் 6 அடி மனிதன் வளர்ந்தவர், அந்த உடம்பிலே உயிர் இல்லை என்றால் துண்டு போட்டாலும் வலிக்காது. நாம் ஒரு உடம்பை போன்று மனித சமூகம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகின்றார்கள். எங்கே எந்த இடத்தில் என்ன அர்த்தம், என்ன வெள்ளம், என்ன மண் சரிவு என்றாலும் மூமின் என்ற வகையிலே உள்ளத்திலே ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். அடுத்தவர்களுடைய வழி எம்மை வருத்தத்துக்குள்ளே வைக்க வேண்டும். இதுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணர்வாக இருந்தது. வார்த்தையில் இருந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அந்த உணர்வுகளோடு தான் இருக்கும். இப்படி எனக்கு நல்லது, எனக்கு சலாமத், எனக்கும் நிம்மதி தேவையோ இதே போன்றுதான் உங்களுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் பதிலை அப்படித்தான் சொல்லுகின்றோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சிலர் வருகின்றார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அது அதுனா அலா அஅதா சிறியொரு பிள்ளையின் உணர்வாக இருந்தாலும், பெரியவர்களின் உணர்வாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், வலியாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்து போய் விடுவார்கள். சிரமத்தை தாங்க முடியாது. தன் சிரமத்தை விட பிறரின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறங்க விடாது. அது வலித்துக் கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு நாட்களைத்தான் நாம் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அழியாத, மனதிலிருந்து அழிக்க முடியாத, வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அனர்த்தத்தை இந்த நாடு கண்டுவிட்டது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் சில நபித்தோழர்கள் வருகின்றார்கள். சரியான ஆடை அவர்களிடத்திலே இல்லை, பாதனையும் இல்லை, வெறும் காலோடு, அரை மேனியோடு, பசியோடு, கண்கள் நிறம் மாறி இருக்க யா ரசூலல்லாஹ் என்று கூற மிம்பரை பயன்படுத்துகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், 2 வசனங்களை ஓதினார்கள். ஒரு சமூகம் சிரமத்திலே, எமது உறவுகள் கஷ்டத்திலே, எமது உறவுகள் வேதனையிலே, எமது உறவுகள் அனைத்தையும் துறந்து துடித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். சகோதரர்களை, நாம் தப்பிவிட்டோம் என்ற பார்வை அல்ல ஒரு முஸ்லிமுடைய பார்வை. எனக்கு பசி போக்க உணவு இருக்கிறது என்ற சிந்தனை அல்ல. என் மேனியில் ஆடை சரி, என் கால்களை மறைக்க பாதத்திலே எந்த முள்ளும் கல்லும் குத்திப்படாமல் இருக்க பாதனை என்னிடம் சரி. இதுவல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் உடைய கருத்து. இதுவல்ல நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொல்வதின் அர்த்தம். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறி சூரத்துன் நிசாவுடைய முதலாவது வசனத்தை ஓதுகின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று விழித்தார்கள். முஸ்லிம்களே என்று கூட விழிக்கவில்லை. மனித இனமே குர்ஆன் பேசுகிறது. இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா. எங்கே இருக்கலாம், எந்த நாட்டிலே இருக்கலாம், எந்த மொழியிலே இருக்கலாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களின் ஆரம்பத்தை தொட்டு காட்டுகின்றார்கள். எங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் அந்த ஆதம் ஹவ்வாவுடைய உறவிலிருந்து வந்த பிள்ளைகளின் அந்த பரம்பரையை அந்த இடத்தில் குர்ஆன் பேசுகிறது. خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. முதலாவது வசனத்திலே சொல்லுகின்றார்கள், நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். எங்களுக்கு இருக்கும் சிரமத்தை போன்று அடுத்தவர்களுடைய சிரமம் உள்ள ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. அடுத்தது சொன்னார்கள், இதற்காக வேண்டி அடுத்தவர்களை மறக்கிறோமோ, இதற்காக வேண்டி அடுத்தவர்களின் முகத்திலே கரிபூசுகின்றோமோ, இதற்காக வேண்டி நான் வாழ வேண்டும், பிறர் என்ன நடந்தாலும் என்று நாம் உழைக்கிறோமோ. சில வேளை சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடைய கண்ணியம், யாருடைய மானம், யாருடைய மரியாதை வேண்டுமானாலும் எதையும் செய்ய தயாராகிறோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பணத்தை, எந்த சம்பாதிப்பை, எந்த சுகத்தை நீங்கள் தேடி அலைகிறீர்களோ, இதற்காக வேண்டி உழைக்கிறீர்களோ, இதற்காக வேண்டி குடும்பத்தை கூட சில வேளை பிரிந்து செல்கின்றீர்களோ, தாயோடு பேசாமல், தந்தையோடு பேசாமல், உறவுகளோடு பேசாமல் எதை சேர்க்க நினைக்கிறீர்களோ அதனால் உங்களுக்கு மறுமையிலே ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய பொருள் ஈட்டுவதனால், உங்களுடைய வியாபாரத்தால், உங்களுடைய தோற்றம் தொழிலால், உங்களுடைய நட்பால், யாருடைய பரிந்துரையாலும் ஒன்றுமே செய்ய முடியாத அந்த பணத்தை இதோ ஏங்கி நிற்பவர்களுக்காக வேண்டி அள்ளி கொட்டுங்கள் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குகின்றார்கள். அன்பு நபியின் முகம் மாறி இருக்கிறது. அந்த வழிகள் நபியினுடைய முகத்திலே தெரிபடுகிறது. மேன்மையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் ஓடோடி வீடுகளுக்குள்ளே சென்றார்கள். தன்னிடம் எதுவெல்லாம் இருந்ததோ அத்துணையையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆச்சரியமா ஆடையை கொடுத்தார்கள். சில வேளை ஒரு 2 கிலோ எடையுள்ள ஈத்தம் கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பாதணிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த ஏழைகளின் முகம் மாறி
முகத்திலே ஒரு செழிப்பு உண்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் அடுத்த ஒரு சமூகத்தின் அடுத்த ஒரு சகோதரர்களின் அந்த வழிகள் நீக்கப்பட்ட பொழுது சந்திரனை போன்று பிரகாசிக்க தொடங்கியது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே வழிகாட்டினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மனிதம் மரணிக்கவில்லை இந்த மண்ணில் என்பதை இந்த அனர்த்தம் உண்மையில் எடுத்து காட்டியது. அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். எங்கிருந்தோ இடம் தெரியாத, உறவு அல்ல, மொழி அல்ல, என்னை போன்ற ஒரு சகோதரர் சிரமத்திலே இருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் இரவு பகலாக உழைத்த வாலிபர்கள், தன் உயிரை பணயம் வைத்து அந்த நீரில் போராடி உயிர் காத்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு உயிரை பாதுகாப்பது சகோதரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வுதான் சஹாபாக்களுக்குள் இருந்துச்சு. ஒரு உயிரை பாதுகாப்பது இது போன்ற கட்டான நிலையிலே வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்ல மின் அஜ்லி ذلك كتبنا على بني اسرائيل, அடுத்தொரு சகோதரன் எனக்கு என்னால் முடியுமான உதவியை செய்வேன் என்ற வேகத்திலே வாலிபர்கள் வெளிப்பட்டார்கள். சமூகம் திரண்டது. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்திலே ஒரு வெள்ள பிரளயம் ஏற்பட்டது. மாபெரும் அனர்த்தம். ஒருவருக்கொருவர் தோளோடு நின்று அத்துணை பெயருடைய உயிர்களையும் பாதுகாத்து கரை சேர்த்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லப்பட்டது, அங்கே ஒரே ஒரு நாய் இறந்து போய்விட்டது வெள்ளத்திலே. கண்ணீர் விட்டு அழுதார்கள் உமர் ரலியல்லாஹு. உமரே, நாளை மறுமையில் உன்னிடம் கேட்டால், அல்லாஹ் பேசினால், உன்னுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு அனர்த்தத்திலே ஒரு மிருகம் இறந்து போய்விட்டதே. சுப்ஹானல்லாஹ், இதுதான் சகோதரர்களே இதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோமோ, குத்துபா கேட்கிறோமோ, 5 வேளை மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறோமோ, இதைத்தான் உள்ளத்திலே ஊட்டுகிறது இஸ்லாம். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அன்றைக்கு பாருங்க, சின்னவர்களுடைய ஓதல் என்ன, படிப்பு என்ன, பாட புத்தகங்கள் என்ன, சில தாய் தந்தை என்ன. அன்புக்குரியவர்களே, உணர்வுகள் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருப்பது நியதி. அந்த தாயுடைய பாசத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை கூட சுருக்கி விடுங்கள். குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்கும் பொழுது சுருக்கியும் காட்டினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், முஸ்லிம் என்பதனுடைய கருத்தை, வார்த்தையை வாழ்க்கையில் காட்டி தந்தார்கள். ஒரு பிள்ளைக்கு, ஒரு தாய்க்கு சில ஜனாசாக்களை எடுக்கும் பொழுது தாயோடு 3, 4, 5 குழந்தைகள் அப்படியே கட்டி அணைத்த நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து. கண்ணியமானவர்களே, தாய்கள் அந்த இடத்துல தாயோட உயிரை கொடுத்து பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் என்றிருந்தால் அதுதான் நடந்திருக்கும். அங்கே இது போன்ற ஒரு வேறு நாட்டில் நடந்த ஒரு அனர்த்தத்திலே ஒரு மரத்திலே ஏறிக்கொண்டார்கள். ஒரு குடும்பம், தந்தையும் தாயும் 2 பிள்ளைகளும். மரம் சரியத் தொடங்குகிறது. மரத்துக்கு அவர்களை சுமக்க முடியாது. பாரம் அதிகரிக்கும் பொழுது யார் பாய்வது? ஒருவர் பாய வேண்டும், அடுத்தவர்களின் உயிரை பாதுகாக்க. அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அந்த இடத்தில் தாய் அடுத்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் வாழுங்கள் என்று கூறிவிட்டு தண்ணீருக்குள் பாய்ந்திருக்கிறார். நடந்து முடிந்த அனர்த்தத்திலும் இதே போன்ற செய்திகள். தந்தை சொல்லுகின்றார், கடல் போன்று இருக்கிறது தண்ணீர், தப்ப முடியாது என்ற கட்டம். எனக்கு நீச்சல் தெரியும். குழந்தையை பார்க்கிறேன், மனைவியை பார்க்கிறேன். நான் தப்பி, நான் நீஞ்சி அடுத்தவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நான் வாழ்வதா என்ற ஏக்கத்தில், இந்த துடிப்பில் என்னை மறைத்துக் கொண்டு அவரை சொல்லுகின்றார், கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். மரணத்தை முன்னால் காட்டி எடுத்தான் படைத்தவன். அன்புக்குரியவர்களே,
இந்த அனர்த்தம் எங்களுக்கு என்ன பாடம் தருகிறது? என்ன படிக்கிறோம்? என்ன உணர்கிறோம்? அந்த ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எப்படி இருக்கிறோம்? இப்படியான கதறல்கள், மரண ஓலங்கள், எல்லோருடைய மனதையும் உருக்கும் நிகழ்வுகள், வேதனையான தருணங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரே குடும்பத்தில் 9 உயிர்கள் மண் சரிவில். ஒரு தாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாயுடைய தாய், அந்த தாயின் பிள்ளைகள் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உணர்வை உணர்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மண்ணிலே அகப்பட்டு விட்டார்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்களோ, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்களோ என்ற தாய்மாருக்கு ஆறுதலாக மண்ணுக்குள் நீருக்குள் புதையுண்டு, மண்ணுக்குள் புதையுண்டு நீருக்குள் மூழ்கி யார் மரணிப்பார்களோ அவர்கள் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். ஒரு ஷஹீதுடைய மரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எறும்பு கடிக்கும் பொழுது என்ன வலி இருக்குமோ அந்த வலி கூட இருக்காது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படியான நிகழ்வை கொடுத்திருக்க வேண்டும். இது அவர்களுக்கு படிப்பினையாக, அவர்களுக்கு தௌபாவாக, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உணர்வுகளை எவ்வளவு மதிச்சிருக்கிறோம், எவ்வளவு கண்ணியத்தோட பார்த்திருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, படிப்பினை பெற வேண்டிய தருணம். அல்லாஹ்வே சொல்றான், நல்லவங்களுக்கு வார சோதனை உயர்த்த, தவறு செஞ்சா வார சோதனைகள் உணர்த்த. உணர்த்தவா என்னை? அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون ولا هم يذكرون. அல்லாஹ்வும் எதிர்பார்க்கிறான் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால அல்லாஹ்ட்ட தௌபா உருகணும், தவறு செஞ்சா திருந்தணும். மேன்மையானவர்களே, அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு சிறிய குழந்தை, அனாதை குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்கிறாங்க. பாதையிலே நின்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணம் தொடரல்ல. ஏன் மகனே அழுகிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குழந்தை, யா ரசூலல்லாஹ், எனது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஈத்த மரம் இருக்கிறது, அந்த மரத்திலே கனிகள் மிகவும் சுவையானது, ஆனால் எனக்கு அதனை எடுத்து உண்ண அனுமதி இல்லை. அதை வைத்து விட்டால், கையை வைத்து விட்டால் அதிலே எஜமான் வந்து பிடித்து விடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எஜமானை கூப்பிடுகின்றார்கள், தோட்டக்காரரை கூப்பிடுகின்றார்கள். யாருக்காக? சிறிய ஒரு குழந்தை, தன் சமூகம், தன்னுடைய உம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல்ல, பேசுகின்றார்கள், தந்து விடுங்கள், பணம் தருகிறேன், தந்து விடுங்கள், மரம் தருகிறேன். மறுக்க விடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது கொண்டு நிற்கிறது குழந்தை. அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். மதீனாவிலே மிகவும் தரமான ஈத்த மரங்களை கொண்ட சஹாபி. அவர்களுடைய கனிகளுக்குத்தான், மரத்தின் காய்களுக்குத்தான் மதீனாவில் முதலாவது விலை பேசப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்க, யா ரசூலல்லாஹ், என்ன செய்தி? இந்த குழந்தையின் அழுகை நிறுத்தப்பட வேண்டும், அவர் சிரிக்க வேண்டும், அவர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா ஒரு அனாதை குழந்தைகளுக்காக, பல ரிவாயத்துகள், ஒரு ரிவாயத்தை நான் சொல்லுகிறேன், அனாதை குழந்தைகளுக்காக, அந்த அனாதை பிள்ளைகளுக்காக, அந்த அனாதை பிள்ளைக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலின்படி சுப்ஹானல்லாஹ், அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா 600 அஜ்வா மரங்களையும் கொடுத்தார்கள். அபூ தஹ்தா, சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு தோட்டம் இருக்கும், அடைந்து கொள்ளுங்கள். எடுத்துக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை சிரிக்கிறது.
அந்த புன்னகையை பார்த்ததன் பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்று செல்லுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல போய் பார்த்தா எவ்வளவு வேலை நடந்துட்டு, ஆனா இன்னும் வருத்தத்தோடு சிலவங்க, மன உளைச்சலோட பலர் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். கண்ணியமானவர்களே, நாம் ஆறுதலாக மாற வேண்டும். சென்று பார்ப்பது ஒரு புதினமாக அல்ல, புகைப்படத்துக்காக அல்ல, சுற்றுலாவாக அல்ல. லா துதுஹிரி ஸமாத்தத லிஅஹீக. அடுத்தவங்களோட கஷ்டத்துல எங்களுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கக்கூடாது. எங்களுடைய துஆ, எங்களுடைய தௌபா சில வேளை அவர்களுக்கு வேலை செய்யும். இதுதான் தொழுகையில் அல்லாஹ் படிச்சு தருகிறான். சகோதரர்களே, மனிதம் என்பது மனிதனுக்குள்ளே என்றும் வாழ வேண்டும். இஸ்லாம் அதனால் தான் மரணித்தவர்களுக்கு கூட நலவு செய்யலாம் சதகா ஜாரியாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதுல சதகா ஜாரியா மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வாழ்ந்து மரணித்த கியாமத் வரைக்கும் உள்ள நாம் காணாத மூமின்களுக்காக வேண்டி துஆ செய்யலாம். ரப்பனா ஃபில் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் படிச்சு தந்திக்கிறான். மன்னரைக்கு போனா என்ன சொல்லுகிறோம்? உயிருள்ளவர்களுக்கு எந்த சலாமை சொல்கிறோமோ அதே சலாமை கொண்டுதான் மன்னரை வாசிகளுக்கும் துஆவை ஆரம்பிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன். மரணித்தவர்களுக்கும் நலவு செய்ய சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். வாழ்க்கையில் அத்தனையும் குருவி சேர்ப்பதை போன்று சேர்த்து கஷ்டப்பட்டு வாழ நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு ஏற்பாட்டில் அனுப்பி வைத்தது. இப்ப நாங்க அவங்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு சந்தோஷம் தராது நிச்சயமாக. ஆனா அதை மறக்காம நாங்க செயல்படணும். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்தில் நான் நின்று பார்க்க வேண்டும். எனது வீடு, எனது மனைவி, எனது கடை, எனது தோட்டம், எனது தொழில் இப்படியான ஒரு நிகழ்விலே நடந்திருந்தால், எனவேதான் சகோதரர்களே, நாங்க மிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மூமினுக்கு உதாரணம் ஒரு தேனீயை போன்றிருக்கும். தேனிக்கு நாங்க எதுவும் பெரிய நலவு செய்யறது கிடையாது. ஆனால் தேனி மனித சமூகத்துக்கே நலவு செய்கிறது. பிரதி உபகாரம் அல்ல, பண்பை காட்டுகிறது, பண்பை காட்டுகிறது. இதா நஸலத் அலா ஷைஇன் லா தக்ஸிர்ஹா வலா தஹ்திஷ்ஹா. அதனால கண்ணியமான வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாரமாகிடப்படாது. எப்ப மௌத்து வரும் சொல்லலாத மரணங்களை கண்டோம். எப்படியான மௌத்துகள். இன்னொருத்தருக்கு நாங்க பாரமாகிடக்கூடாது, இன்னொருத்தருக்கு நாங்க நலவு செய்யறவங்கள ஆகணும். தேனிட குணம், தேனி தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, தான் திரவத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இதுவரைக்கும் வரலாற்றிலே எந்த ஒரு மலரையும் கசக்கியது கிடையாது. அதனுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு மூமினான, ஒரு முஸ்லிமான பாடசாலை மாணவன் ஒரு கதிரையை பாவித்தால் அதை முறிக்க முடியாது. ஒரு பெரும் வியாபாரி தொழிலாளர்களை முறிக்க முடியாது, அவர்களை வருத்தப்படுத்த முடியாது, வேலை வாங்க முடியும். ஒரு தந்தை பிள்ளைகளை, பிள்ளைகள் தாய் தந்தையை, எப்படி சோதிக்கப்பட்டவர்களுக்கு, சிரமம் வந்தவர்களுக்கு உணர்வுகள், வழிகள் இருக்கிறதோ பெற்றோருக்கும் இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் இருக்கிறது, எங்களுடைய கடைக்கு வரக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. எமது லாபத்துக்காக வேண்டி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த முடியாது சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பாதுகாப்பான முறையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எங்கட ஒரு வீட்டுக்காக இயற்கையாக ஓடும் ஆற்றை மறைக்க முடியாது, மறுக்க முடியாது, அதை ஓடவிட வேண்டும். நாம் சுகமாக வாழ சமூகத்தை நீரில் மூழ்கடிக்க செய்ய முடியாது. தண்ணீர் என்ன சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தேவைக்கு நீங்க ஒரு வீடு கட்டுற என்றால் கூட
ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால் கூட அடுத்த வீட்டின் வெளிச்சத்தை கூட மறைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். காற்றை கூட மறைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆபத்தான இடங்களில் வாழ வேண்டாம் என்று சொன்னார்கள். இதா மர்ர பித்உபாலின் ஃபல்யுஸ்வைல் மஷ்ய. உயர்ந்த கட்டிடங்கள், வளைந்திருக்கும் கட்டிடங்கள், விழப்போகும் ஈத்த மரத்தினுடைய மட்டைகள், அங்கே நின்று பேசாதீர்கள். சல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தான். சகோதரர்களே, மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக்கினார்கள். மரங்களை எண்ணி வைத்தார்கள். அல்லாஹ் தந்த பாக்கியங்கள், அல்லாஹ் தந்த அருட்கொடைகள், அல்லாஹ் படைத்த படைப்பு இது. அந்த ஓட்டத்தை, அந்த நியதியை நாம் பாதுகாப்பது எமது கடமை. இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதனுடைய வாழ்வியல் தத்துவம். ஒரு முஸ்லிமுடைய அர்த்தம் இது. ஒரு முஸ்லிமுடைய அர்த்தம் இதிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட காட்டி தந்திருக்கிறார்கள். ஈத்த மரம், டேட்டா, தரவுகள், ஜகாத் சொல்லித்தார பாடம் இது. என்னிடம் என்ன இருக்கிறது? அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை எண்ணி எண்ணி அனுபவியுங்கள். மலைகளும் மரங்களும் நல்ல காலநிலைகளும், பொழியும் மழையும் வெயிலும் குளிரும் சூடும் படைத்தவனின் அருட்கொடைகள் என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. ஆயா கௌனியா, ஆயா குர்ஆனியா. குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வாறு எம்மை உணர்த்துகிறதோ வாழ்வதற்கு, உலகத்தின் அதிசயங்களும் இந்த பிரபஞ்சத்தின் இயல்பும் மனிதனுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது. அதில் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடிதத்தை கொண்டு வருகிறது, ஒவ்வொரு செய்தியை கொண்டு வருகிறது. ஈத்த மரங்களை எண்ணி வாருங்கள் என்பதாக மதீனத்து மண்ணை பாதுகாக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது இன்றும் அமல்படுத்தப்படுகிறது. இன்றும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவுடைய தோட்டம் இருக்கிறது மதீனால. அது மிகப்பெரிய ஒரு ஈத்த மர தோட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நடக்கும் பிரதேசம் இதுதான் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. அதை வைத்து தான் சல்மான் ஃபாரிசி அந்த தோட்டத்திலே வேலையாளியா சேருகின்றார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அங்கே பதியப்பட்டிருக்கிறது. என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன். இந்த ரமலானில் கூட 8.3, அதாவது சுமார் 83 லட்சம் ஈத்த மரங்கள் இன்று மதீனாவிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மூமினுடைய பண்பு தனக்கும் நல்லதே, நிலத்துக்கும் நல்லதே, மரத்துக்கும் நல்லதே, மற்றவர்களுக்கும் நல்லதே, மனிதர்களுக்கும் நல்லதே, படைப்புகளுக்கும் நல்லதை செய்யும் சொல்லைத்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்றோம். இறுதியாக சொல்வதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்காக வேண்டி உழைக்கும் குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. தேனி ஓடுவது சொல்வார்கள். 1,00,000 மலர்களை சந்தித்து 1 கிலோகிராம் தேன் தயார் செய்யப்படுகின்றது. அதனுடைய ஓட்டம் அதற்காக வேண்டி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளாடும் வயதிலே சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய மன்னிப்புக்காக, சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். 300 ஈத்த மரங்களை நாட்டி கொடுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு இறங்க இயலாது, எங்கட அந்தஸ்துக்கு இது சரி வராது, எங்களை விட எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தவங்க சகோதரர், எத்தனையோ கிராமங்களை வாழ வைத்தவர்கள், எத்தனையோ பேருக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்தவர்கள், ரமலானில் சதருக்கு ஏற்பாடு செய்தவர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். நிலைமை எப்படியாகிவிட்டது? எங்களுக்கு என்ன பெருமை இது? நாங்க பெருமடிச்சு அடுத்தவங்களை தற்றதல்ல. அதுதான் இந்த சப்புகள் சொல்லுது. அனாதையும் இருப்பாங்க. இந்த தண்ணி சொல்லுது, ஏழையையும் தெரியாத அந்த தண்ணீருக்கு, அந்த மண்ணுக்கு பணக்காரரையும் தெரியாது. யார தெரியும் அந்த தண்ணீருக்கு? அடுத்தவங்களோட கஷ்டங்களை கண்டும் கண்ணீரும் இல்ல, கவலையும் இல்ல, உதவியும் இல்லாமல் இருக்கவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருமே உதவி செய்தார்கள், இல்லை என்றதுக்கு இல்லை. எந்த இன மொழி எந்த வித்தியாசமும் இல்லாம சகோதரன் மாற்று சகோதரத்தை போய் அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்ததுக்கு பின்னால் அவருக்கு வந்த சந்தோஷம், நீங்க திரும்ப என்னுடைய கடையை திறக்கக்குள்ள நீங்க எல்லோரும் வரணும்,
எல்லோரும் வரும், ஒவ்வொன்றா கொண்டு போய் காட்டுறான். இவ்வளவு சிரமம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனையை கண்டவங்க சகோதரர்களே. எங்கட சந்தோஷம் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சஹாபியினுடைய உரிமைக்காக 55 வயது தாண்டினதுக்கு பின்னால என்ன செய்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மான் நீங்க குழியை தோண்டி வையுங்கள், நான் தான் வந்து மரம் நாட்டுவேன். ஒவ்வொரு குழியாக இறங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிப்பு என்ன? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள் என்ற செய்தியை அந்த யூத மகனிடத்திலே சொல்லும் பொழுது அவரே சொல்லுகின்றார், உங்களுடைய ஹாத்தமுன் நபி உன்னுடைய உரிமைக்காக, முகவரி தெரியாத உனக்காக வேண்டி மதீனாவுக்குள் இவ்வளவு ஒரு பெரிய தூரத்தை பிரயாணம் செய்து நடந்து வரப்போகின்றார்களா? என்னுடைய நபி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்க முன்னால் வந்து நிற்கின்றார்கள். 300 மரங்களையும் இறங்கி நாட்டினார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வருட அவகாசம் கொடுக்கப்பட்டது. அன்பு நபியின் கையினால் வைக்கப்பட்ட அத்துணை ஈத்த மரங்களும், இந்த ஹதீஸும் அந்த தோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மா மாதத் வதியத்துன் அஹதா, ஒரு மரம் கூட செத்து போகாமல் ஒரு வருடத்திலே கனி தர ஆரம்பித்து விட்டது. முபாரக்கான